Hi friends, welcome back to Moni's Spicy Kitchen. இன்னைக்கு நாம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ரொம்பவே மொறுமொறுப்பா நல்ல டேஸ்டியான சக்க வத்தல் எப்படி பண்ணலாம்னு நாங்க பார்க்க போறோம். இது வந்து பல காய் வச்சு நம்ம பண்ணக்கூடியது ரொம்ப மொறுமொறுப்பா நல்ல டேஸ்டா இருக்கும். கடைகள்ல பேக்கரிகள்ல எல்லாம் இந்த ஒரு ஸ்நாக் நம்மளுக்கு கண்டிப்பா கிடைக்கும். இது வந்து அதிக விலை தான். சோ கண்டிப்பா நம்ம வீட்ல ரொம்ப சிம்பிளா வந்து பண்ணலாம். உங்களுக்கு பலாக்காய் கிடைச்சு அப்படினா கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணுங்க. இப்போ வாங்க இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இது பண்றதுக்காக இந்த மாதிரி பலாக்காய் இது வந்து கொஞ்சம் விளைஞ்ச காயா எடுத்துக்கணும். அதாவது ரொம்ப காயாவும் இருக்கக்கூடாது, அதே சமயம் பழமாகவும் ஆயிடக்கூடாது. அதுக்கு ஒரு இடப்பட்ட ஸ்டேஜில் நம்ம வந்து எடுக்கணும். எடுத்துட்டு இதோட இந்த உள்ளே இருக்கக்கூடிய சீடை மட்டும் தனியாக எடுத்துட்டு இந்த காயை எடுத்துட்டு இது சின்ன சின்ன பீசஸாக நம்ம வந்து கட் பண்ணணும். கத்தி வச்சு நீல வாக்கில் இந்த மாதிரி கட் பண்ணி எடுக்கணும். இது வந்து ரொம்ப முக்கியம். பாருங்க, இந்த மாதிரி தான், இந்த மாதிரி நீளத்துக்கு நல்லா வந்து கட் பண்ணி எடுங்க. இதே மாதிரி நம்ம எல்லா காயுமே இந்த மாதிரி கட் பண்ணி எடுக்கணும். பாருங்க, இப்படி இதே மாதிரி நீங்கள் வந்து கட் பண்ணி எடுக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு இந்த மாதிரி கட் பண்ண கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து சாப்பிங் போர்டில் எல்லா சீடையுமே எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இந்த காயை மட்டும் தனியாக வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி. இப்போ இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு இதை வந்து மாற்றி வச்சிடலாம். இப்போ இதுக்கு சின்னதாக ஒரு பவுல் எடுத்துகிட்டு இதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டர்மரிக் பவுடர், மஞ்சள் தூள், அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு போட்டு கொஞ்சமாக சூடான தண்ணி ஒரு 1/4 கப்பு போல் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம மாற்றி வச்சிடணும். இது வந்து ரொம்ப முக்கியம், நம்மளுக்கு தேவைப்படும். இப்போ இதை மாற்றி வச்சுடுங்க. மாற்றி வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்தா அந்த பலாக்காயை நம்ம வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணும். சூடான எண்ணெயில் போட்டு நல்லா வந்து பொரித்து எடுத்துருங்க. இது வந்து ரெடி ஆகுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பேட்ச் வேகிறதுக்கே நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 மினிட்ஸ் அது எடுக்கும். நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு பொரித்தோம் அப்படின்னா கூட டைம் எடுக்கும். அதனால நீங்கள் பொறுமையாக பக்குவமாக பார்த்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பொரிச்சு எடுங்க. இது வந்து பொரிஞ்சிட்டு இருக்கும்போது நல்ல பபிள்ஸ் எல்லாம் இந்த மாதிரி ஏறி நல்லா வெடிக்க ஆரம்பிக்கும். அதுவே இது வந்து வெந்துருச்சு அப்படின்னா அந்த பபிள்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அடங்க ஆரம்பிக்கும். இப்போ ஓரளவுக்கு பபிள்ஸ் அடங்கினதுக்கு அப்புறமா நம்ம வந்து கலந்து எடுத்து வச்சுருந்தோம்ல அந்த மஞ்சள் தூள், உப்பு போட்ட தண்ணி, அதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் இதில் விட்டுருங்க. அது விட்ட உடனே நல்லா இன்னும் பொங்க ஆரம்பிக்கும். கொஞ்சம் பார்த்து நிற்கணும் இந்த ஸ்டேஜில். அதுக்கப்புறமா நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இப்போ கம்ப்ளீட்டாக இந்த பபிள்ஸ் எல்லாம் அடங்கினதுக்கப்புறம் நம்ம வெளியே எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், கம்ப்ளீட்டாக பபிள்ஸ் எல்லாம் அடங்கிருச்சு. கலரும் நல்ல ஒரு கோல்டன் கலருக்கு மாறிடுச்சு. இனிமேல் இதை வெளியே எடுத்துடலாம். அப்போ தான் இது நல்ல மொறுமொறுப்பாக இருக்கும். இல்லைன்னா ஒரு சின்ன சாஃப்ட்னஸ் இருக்கும், சீக்கிரமாக கெட்டு போயிடும். அதனால இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா நம்ம இப்போ வெளியே எடுத்துடலாம். இதை வந்து ஒரு ஏர்டைட்டான பாக்ஸில் போட்டு நீங்கள் வச்சிங்க அப்படின்னா ஒரு 3 மந்த் வரைக்கும் நம்மளுக்கு கெட்டு போகாமல் இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். முக்கியமாக ஈவினிங் நம்ம டீ போடுறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு சின்ன ஸ்நாக்காக இருக்கும். ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க எல்லாருமே. இந்த மாதிரி நம்ம வீட்டிலே ஹெல்த்தியாக பண்ணி கொடுக்கலாம். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா மோனி ஸ்பைசி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர், பாய்.